நம்ம கடைசியாக வாங்கின மாடி இந்த கருப்பி தாங்க. புதுசாக அவள் வந்து இப்போ தான் வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். இவங்களை வாங்கினப்பே இவங்களோட கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து வித்தாச்சுங்க. ஏன்னா அது ரொம்ப சேட்டையாக இருந்துச்சு. இவங்க வந்து கண்ணுக்குட்டி இல்லாமலே வந்து பால் நல்லா கறப்பாங்க, தானாகவே சுரக்க ஆரம்பிச்சிருங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுங்க. தண்ணி கட்டி கொண்டு வந்து கட்டியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பால் எப்படி அதை சுரந்து தன்னால் வந்து சொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே தான் பண்ணும் ஒவ்வொரு நேரம். முன்னாடி வளர்த்த பக்கமே வந்து கண்ணுக்குட்டி இல்லாமல் தாங்க விட்டு பழக்கி வச்சிருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கண்ணுக்குட்டியை ஆரம்பத்திலே நம்ம வந்து வித்தாச்சு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு எங்கள் அம்மா பாட்டுக்கு ஒரு பக்கம் கறந்துட்டு இருக்காங்கங்க. மாடே வந்து சுரந்து ஒரு பக்கம் கறந்துட்டு இருக்கு. மாடு வந்து கறக்கிறதுக்கும் காம்போ நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. ரவுடியோட வாரிசை ஏன் எங்கள் அம்மா இழுத்துட்டு போக முடியாமல் இழுத்துட்டு போகிறாங்கன்னா, ஏன்னா இது இல்லைன்னா ரவுடி வந்து நிற்காதுங்க. ஆனால் வந்து இது போய் பால்லாம் அவ்வளோ சீக்கிரம் குடிக்காது. ஏன்னா 2 மாதமாக பால் விட்டு வளர்க்கல. அம்மா ரவுடியை ஏமாத்துறதுக்காண்டி கொண்டு போய் முன்னாடி ஜுஜிபிக்கு கட்டி வச்சுப்போங்க. ஏன்னா அப்போ தான் ரவுடி வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து நிற்கும். இல்லைன்னு நவுந்து போகும் எட்டி வாச்சு. அம்மா போட்டிருந்துச்சுங்க. கண்ணுக்குட்டி பல்லு பட்டா புண்ணாயிருன்னு ஒரு 2 மாதத்துக்கு பால் விடாமல் இருந்தோம். அதிலே அது மறந்துச்சு ஃபுல்லாக கண்ணுக்குட்டி.